இன்னைக்கு ஒன்று சொல்லுங்க, அபிஷேகத்தை அடியாளம் கண்டு கொண்டா அதுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட தேவன் உனக்கும் எனக்கும் கிருபை தருவார். ஆமென். அபிஷேகம் பெரியது. அன்னைக்கு யோனாத்தான் மாத்திரம் அவனுக்கு இல்லை என்றால் சவுல் அவனை அங்கே கொண்டு போட்டிருப்பான். அவனை அங்கே என்ன பண்ணிருப்பான்? அவனுடைய காரியத்தை முடித்திருப்பான். கர்த்தர் காத்து கொண்டார். நான் இன்னைக்கு சொல்றேன், யோனாத்தான்களை விட்டு விடாதீங்க. யோனாத்தான்களை விட்டு விடாதீங்க. டோன்ட் கிவ் அப் ஆன் யோனாத்தான். கர்த்தர் பேசும்போது நான் எப்பொழுதுமே சொல்கிறேன், நம்மள ஆத்மாவுக்காக பேசுகிறார். அவர் பேசினால் தான் விடுதலை. அவர் பேச்சை கேட்காமல் போய்விட்டால் நம்முடைய வாழ்க்கை அழிந்து சூன்யமாகிவிடும். ஏனாகிவிடுதே? சூன்யா. அதனால் தான் நான் எச்சரிக்கையோடு சொல்கிறேன், இங்கே நிற்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் வருகிற பாடுகளை தாண்டி இங்க வந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. வார்த்தை பெற்றுக்கொண்டவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் ஆத்மாவிலே பலனை பெற்றுக்கொள்கிறார்கள். வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து செழிக்கிறது. ஆமேன் ஆமேன் சொல்லி பெற்றுக்கோங்க. ஆமேன் சொல்லி பெற்றுக்கோங்க. ஆண்டவரே நான் உம்மை ஆராதித்தேன். ஆண்டவரே ஆராதித்தவர்கள் ஆமேன் சொல்லி பெற்றுக்கோங்க. இன் ஜீசஸ் நேம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ லார்ட். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18:27. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோள்களை. எந்த நாட்கள் முடிவதற்கு முன்னாடி என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் முன்ன போக வேண்டும். முன்னே போய் நம்ம பார்க்கும்போது பல காரியங்களை நம்ம பார்க்கலாம். சம்டைம்ஸ் பாருங்க, ஆண்டோட வார்த்தை இப்படி போகும் எப்படி அவர் சுத்துறாரோ அப்படி என்ன எப்படி ஆவியானவர் நம்மளை கொண்டு போறாரோ ரிவர்ஸ்லயும் போகணும். சம்டைம்ஸ் 1728 இருந்து எங்க ஜம்பாக நான் அங்க உட்காந்துருக்கிற வரைக்கும் கூட இல்லை. உண்மையா சொல்றேன். நம்புங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அங்க உட்காந்துருக்கிற வரைக்கும் கூட இல்லை. ஆனா அந்த மூமெண்ட் இங்க வரும்போதுதான் என்ன ஆகிறது? வார்த்தையை கர்த்தர் திருப்பி கொடுக்கிறார். ஆமென். இங்கே 18ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை வாசித்து விட்டு நாம போகலாம். 18:2 வாசிங்க. சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் சவுல் அவனை யாரை? தாவீதை எங்க போக விடலையா? தகப்பன் வீட்டுக்கு போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். எங்க வைத்துக் கொண்டான்? தன்னிடத்தில். எதனால அவன் வைத்துக் கொண்டான்? தாவீது அவனுக்கு எப்படிப்பட்டவனா இருந்தா? பிரயோஜனம் உள்ளவனா இருந்தான். தாவீது எப்படிப்பட்டவனா இருந்தா? என்ன பிரயோஜனம்? பயங்கரமான பிரயோஜனம் தாவீதால என்ன? கோலியாத் முறியடிக்கப்பட்டான். தாவீது பாட்டு போடும்போது இவனுக்கு இருந்த பிரச்சனை என்னாச்சு? இவன் மேல இருந்த பிசாசு என்னாச்சு? விலகுச்சு. இப்படி தாவீதுடைய அபிஷேகம் அவனுக்கு பிடிச்சிருந்தது. ஆனா தாவீதை பிடிக்கல. இது ஒரு ரெவலேஷனுங்க. இன்னைக்கு பிடிச்சுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. I have never spoken like this or I have never heard like this. சில பேருடைய வேலை பிடிக்கும், ஆனா சில பேரை பிடிக்காது. There is two different things. தாவீதுடைய அபிஷேகம் அவனுக்கு என்ன இருந்தது? வேண்டியதா இருந்தது. ஆனா தாவீதை அவனுக்கு பிடிக்கவில்லை. இதுதான் சவுலுக்கு இருந்த குறைவு. I want somebody to hear very carefully this morning. ரொம்ப கவனமா இந்த சத்தியத்தை பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க வாசித்து கொண்டு போங்க. இங்க நீங்க பார்க்கும்போது இந்த சவுல் ஏன் அந்த ராஜ்யபாரத்தை இழந்து போனான்? பல காரியங்கள் இருக்கிறது. அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அவனையும் ஆண்டவர் ராஜாவாக வைத்திருந்தார். அவனுக்கு அபிஷேகம் என்றால் என்னவென்று நன்றாகவே தெரியும். அவனை கூப்பிட்ட போது, அழைத்த பொழுது அவன் சொன்னான், ஐயோ நான் பென்யமின் கோத்திரம், ನಾನು ரொம்ப ಎಲ್ಲ ಗೋತ್ರದಲ್ಲಿ ತುಂಬಾ ಕೆಳಮಟ್ಟದಲ್ಲಿ ಇರುವಂತ ಕೊನೆ ಗೋತ್ರ. ಆವಾಗ ಗೋತ್ರಗಳು ಮೊದಲನೇ ಗೋತ್ರದಿಂದ 12ನೇ ಗೋತ್ರದವರೆಗೂ ಇರುವಾಗ 12ನೇ ಗೋತ್ರದವರು they were considered very very
they were not considered not important, relatively less important. ಅವರು ಅಷ್ಟು ಪ್ರಾಮುಖ್ಯವಾಗಿರಲಿಲ್ಲ. ಕರೆದಾಗ ஐயோ என்னை ராஜாவாக்குறதுக்கு, என்னை அபிஷேகம் பண்ணுறதுக்கு நான் யார் என்று கேட்டவன். அப்போ அபிஷேகம் அவனுக்கு தெரியாமல் இல்லை. அவனுக்கு அபிஷேகம் என்ன என்பது தெரியாமல் இல்லை. அபிஷேகத்தினால பெரிய காரியங்கள் நடக்கிறது என்று அவன் அறிந்திருந்தான். அப்படி அபிஷேகத்தை பற்றி எல்லாம் தெரிந்திருந்தும் கூட தாவீது அவனுக்கு என்ன இல்லை, தாவீது மேல அவனுக்கு என்ன இல்லை, நாட்டம் இல்லை. ஆனா தாவீதுடைய அபிஷேகத்தில் மாத்திரம் அவனுக்கு என்ன இருந்தது, தாவீதினால வருகிற சில காரியங்கள் மாத்திரம் அவனுக்கு என்ன வேண்டியதா இருந்தது, அவனுக்கு அது பெரிய ஆசீர்வாதமா இருந்தது என்று அவனுக்கு தெரியும். இன்னைக்கு நான் சொல்றேன் யாருக்கோ, because this is not a prepared message and I know it is from the heart of the Holy Spirit God that's speaking to us this morning. ஒருவருடைய அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்த முடியும் என்று சொன்னால் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமும் அவ்வளோ பெரியது. சில நேரங்களில் சால் வாஸ் ஹைலி மிஸ். அந்த சாலுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய ஒரு தடுமாற்றம். அவனுக்கு எதையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தாவீதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அவன் அபிஷேகத்தை என்ன பண்ண முடியுது, ருசிக்க முடியுது. அவன் அபிஷேகத்தினால் ஆசீர்வதிக்கப்பட முடியுது. அவன் அபிஷேகம், அவன் ஜெபம் செய்தால் அவனுக்கு நல்லா இருக்கிறது, அவன் பாட்டு பாடினால் அது அவனுக்கு நல்லா இருக்குது. ஆனா எங்கோ அவனுக்கு என்ன இருக்குது, இந்த தாவீது என்னை விட அபிஷேகத்தில் பெரியவன் என்று அவனுக்கு நல்லா தெரியும். தெரியாமல் இல்லை, தெரியாமல் இல்லை. இன்னைக்கு நல்லா கவனித்து கேளுங்க. எந்த மனுஷனை கர்த்தர் அபிஷேகித்து நம்ம வாழ்க்கையில வைக்கிறாரோ அவர்களும் தேவை. அப்பதான் அந்த அபிஷேகம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. கர்த்தர் சும்மா தாவீதையும் சவுலையும் இணைக்கலைங்க. கர்த்தர் யாரையும் யாரோடும் எங்கேயும் எதுவுமே சும்மா அப்படி என்ன பண்ண மாட்டாரு, இணைக்க மாட்டாரு, இணைக்க மாட்டாரு. இந்த பர்சனல் லெவல்ல அவனுக்கு என்ன இருந்தது, இவன் மேல ஒரு விதமான வசனம் சொல்கிறது. இந்த ஹெட்டிங் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா Saul's growing, எந்த பயம், அந்த பயம் என்ன பண்ணிவிட்டது, தாவீது ஒரு பொழுது என்ன பண்ணிருக்க மாட்டான், சவுலை தள்ளி அவன் உட்கார மாட்டான், சாலுக்கு மிஞ்சி அவன் போக மாட்டான். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய நேரத்தை அறிந்தவன். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம என்னைக்குமே எதையுமே மிஞ்சி போக முடியாது. கர்த்தர் வைத்த நேரத்தில், குறித்த நேரத்தில் கர்த்தர் யாரை வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும், எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கையில் இருக்கிறதை நாம் உணர்ந்தால் நமக்கு யாரும் மேலும் என்ன வராது, எந்த விதமான பொறாமைகள் வராது, பயங்கள் வராது. ஐ லைக் தட் வேர்ட் வெரி மச். அவன் என்னன்னா ஒரு பயம் அவனுக்குள்ள காணப்பட்டது. He was scared. என்ன பயம் அவனுக்கு, என்ன பயம்? இவனுடைய அபிஷேகம் என்ன விட ரொம்ப. ஆனா அபிஷேகத்தை வைத்து அவரவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அவனை அபிஷேகித்தது நாளே தான் நீ இன்னும் ராஜாவா இருக்கிற. அந்த 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 அவர்களுடைய ஜெபம் உன்னை தாங்கி இருக்கிறது, அவர்களுடைய ஒரு வார்த்தை உன்னை தாங்கி இருக்கிறது, அவர்கள் உனக்கு நின்ற காரியங்கள் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறது என்று சொன்னால் நீ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களையும் அந்த அபிஷேகத்தையும் ரெண்டும் சேர்ந்து நீ நேசிக்க கர்த்தர் எனக்கும் உனக்கும் கிருபை தருவாராக, எனக்கும் உனக்கும் கிருபை தருவாராக. God has to give us that grace. ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிரேஸை கொடுங்க ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டான் சவுல். சவுலோட வாழ்க்கையில் இருந்த பெரிய குறைவு அது. எப்படிப்பட்ட ஒரு குறைவு என்றால், அவன் தாவீது அங்க பாருங்க என்ன சொல்றான் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டான். எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம், அப்பா என்ன பண்ணா, சவுல் என்ன பண்ணா, நீ இனிமே என்ன பண்ணாத, உன் அபிஷேகம் எனக்கு வேணும், உன் ஊழியம் எனக்கு வேணும், உன் ஜெபம் எனக்கு வேணும், எனக்கு நல்லா தெரியும் நீ ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்கிறாரு, நீ செய்தா சில காரியங்கள் வித்தியாசமா இருக்கிறது. அதுதானுங்க அனாயிண்டட் பீப்புளுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம். அவர்கள் ஜெபித்தால் காரியங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமாய் நடக்கும்.
இது நான் சொல்கிறேன், நான் நிறைய ஊழியக்காரர்கள் கீழே இருந்து அடங்கி பழகி என்னையும் பாசிட்டிவ் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி என்னைக்குமே இல்லை, அடங்கி கற்றுக்கொண்ட நாட்கள் இருக்கிறது. ஏனென்றால் நாம் அடங்கி இருப்பது அவர்களுக்கு இல்லை, கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறோம். ஏற்ற வேலை வரும்பொழுது அவர் தூக்கிவிட வல்லமரும் போதுமானவருமாக இருக்கிறார். அப்போ நடத்தப்படும் பொழுது அழகாய் நடத்தப்பட்டான். அவனோட ஊழியத்தெல்லாம் அழகாக வாங்கிக்கிட்டான். நான் சவுல் சொன்னா, நீ இனிமே என்ன பண்ணிடக்கூடாது, நீ என்ன பண்ணாத, இனிமே எங்கேயும் போகக்கூடாதுப்பா, நீ எங்கே தான் இருக்கணும். தாவீதுக்கு இது சங்கடமான விஷயமா நல்ல விஷயமா? இனிமே அவன் எங்க இருக்க போறது இல்ல, ஆடுகளை மேய்த்து கொண்டு அவங்க அப்பா வீட்டில் இருந்தா அவன் என்ன செய்யணும், ஆடுகளை மேய்த்து கொண்டு அங்கே இருக்கணும். ஆனா இங்க இருந்தா என்ன இருக்குது, அவனுக்கு சௌகரியங்கள் பெருகி இருக்குது. he has got all the comfort. நான் சொல்றேன் இன்னைக்கு யாருக்கோ, நான் சொல்றேன் இன்னைக்கு, கம்ஃபர்ட்டை தேடி ஓடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அவங்க அப்படி கொஞ்சம் அவங்க ஒரு மாதிரி அவங்க கிட்ட என்ன இருக்குது, கம்ஃபர்ட்டை தேடி ஓடாத. பக்கத்தில் பார்த்து சொல்லு, என்ன தேடி ஓடாத, கம்ஃபர்ட்டுக்கு என்ன சொல்லலாங்க, கம்ஃபர்ட்டுக்கு என்ன சொல்லலாம், ஆறுதலா. ஆறுதல் தான் அப்படி டைரக்டாக மீனிங் வரும். ஆனால் நான் சொல்கிற கான்டெக்ட்ல இருந்து சொன்னால் சுகம்னு சொல்லலாம். சுகம் கூட இல்லை, கொஞ்சம் அவங்க வார்த்தை இருக்கிற ஒரு அவங்க வார்த்தை பெட்டராக இருக்குது, நல்லா இருக்குது. அவங்க பேசினா எனக்கு என்ன இருக்குது, இதமாக இருக்குது. அவங்க பேசினா எனக்கு என்ன இருக்குது. ஆனால் அப்பா வீட்டில் அவன் ஆடு மேய்த்தாலும் கூட அதில் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. உங்களுக்கு புரியுதா? தாவீதை பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணு என்ன இல்லை அவனுக்கு. மற்றவர்கள் வேணா சொல்லியிருப்பாங்க, மற்றவர்கள் வேணா என்ன சொல்லுவாங்க, அப்பா இங்க ஆடுகள் மேய்த்திருந்தா இன்னைக்கு சவுலுக்கே, ஏன்னா சவுலை பார்க்கறதே பெரிய விஷயம், அவனுடைய வாசற்படியிலேயே நிக்கிறதே பெரிய விஷயம். நம்ம சர்வசாதாரணமா பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு போயிட முடியுமா என்ன? வீடு விடுங்க, அவர் நிக்கிற இடத்துக்கு கூட நம்ம என்ன பண்ண முடியாது. ஆனா இவனுக்கு எங்க பக்கத்துல சேர் போட்டு உட்கார வச்சா மற்றவர்களுக்கெல்லாம் இது எப்படி இருக்குது, பெருமையா இருக்குது. ஆனா தாவீதுக்குள்ள ஒரு காரியம், முன்ன போல நான் விடுதலையா என்ன பண்ண முடியாது, சில காரியங்களை செய்ய முடியாது. நான் இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்கு சொகுசல்ல பெருசு, ஆண்டவருடைய வல்லமை பெருசு. நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன காரியமா இருந்தாலும் அதுதான் வல்லமையானது. நமக்கு கொடுக்கப்பட்ட சில காரியங்கள் தான் பெரிதானது. பெரிய சொகுசுகளை நாங்கள் தேடுவதில்லை. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய பிள்ளையாய் நான் தேடுவதில்லை. தேட வேண்டாம். சொகுசு கொடுக்கணும்னா ஆண்டவர் எப்படியும் கொடுப்பாரு. ஆனா நான் சொகுசை தேடி போகிறது இல்லை. தாவீதுக்கு he was happy. எங்க தெரியுமா, அவனுக்கு அந்த அவங்க அப்பா வீட்லயும் அவனுக்கு என்னதான், அங்கே அவனுக்கு பெரிய என்ன இல்லை, பெரிய டிஃப்ரென்ஸ் அவனுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியல, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்க அதிகமாக யார் தான் இருக்கிறது, இங்க அதிகமாக சவுல் தான். இப்போ எஜமானன் யார் வந்துவிட்டா, யாரு, சவுல் தான். அதனால தான் நான் சொல்லுவேன், சிலர் நல்லா உனக்கு ஐயோ பரவாயில்ல நீ நல்லா அப்படி இப்படின்னு சொல்றதை மாற்றி ஏமாறாத. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்றாங்க பாரு, அடிச்சு சொல்றாங்க பாரு, அவங்க கிட்ட முதுகை காட்டு. நான் சொல்றேன் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால அது உன்னை வாழ வைக்கும், அது உன்னை ஒரு நாள் உயர்த்தும். பரவாயில்ல, முதுகை காட்டு, தலை காட்டு. தாவீது அதை அறிந்திருந்தான். அவன் சொல்றான், ஒரு சங்கீதத்தில் சொல்றான், நீதிமானனை குட்டட்டும், நீதிமான் என்ன செய்யட்டேன்னு குட்டட்டும். அது எப்படி இருக்குமா, அவனுக்கு ஆசீர்வாதத்தின் தைலத்தை போல இருக்குமா, அது அபிஷேகத்தை போல இருக்குமா, அது சந்தோஷமா இருக்குமா. எது நீதிமானவனை கொட்டுகிறது. சில நேரங்களில் நமக்கு கொட்டு பிடிக்காது, ஆனா பிசாசு கொடுக்கு பயங்கரமா இருக்கும். நீதிமான் தேவன் என்ன பண்ணுவாரு, கொட்டுவாரு. கொட்டுறது பெருசா, கொடுக்கு பெருசா? கொடுக்குன்னு என்ன தெரியுமா, ஸ்டிங். அப்போ இங்க தாவீதுக்கு சவுல் சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க, நீ என்ன பண்ணிடுப்பா. சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டிற்கு போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். அங்கே கோலியாத்தை சந்தித்து விட்டான், அவனுக்கு அது ஈஸியா இருந்தது. கோலியாத்தை முறியடித்து விட்டான், அது ஈஸியா இருந்தது. ஆனா சவுல் இடத்துல வந்து சிக்கி கொண்டான் தாவீது. உங்களுக்கு புரியுதா? சத்ருவை முறியடிக்கிறது ஈஸி, ஆனா சிநேகிதனாய் வருகிறவர்களை எதிர்கொள்வதுதான் மிகவும் கடினம். Somebody has to hear this word this morning.
யாராக இந்த வார்த்தையை பிடித்துக்கோங்க இன்னைக்கு. என்னன்னா சவுல ஈஸியா என்ன எடுத்தான், கல்ல எடுத்தான், கோலியாத்தை என்ன பண்ணான், அப்படியே சாஞ்சிட்டான், பெரிய வெற்றி வந்துடுச்சு, வந்துட்டான். ஆனா வந்த பிறகு நேரா வீட்டுக்கு போனானா இல்ல. சில பேர் எனக்கு தெரியாது, அப்படியும் ஒரு பிரசங்கம் இருக்கும். கர்த்தர் என்னை வைத்து பேசுவார், மற்றவர்களை பேசுவார். ஓ அங்க இருந்தது கோலியாத்தை அவன் வீழ்த்தின உடனே எங்க போயிட்டான், பேலஸுக்கு போயிட்டான் அப்படின்ற ஒரு. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் வித்தியாசமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் எப்படி வித்தியாசமாய், அப்பா உமக்கு நன்றி. அவரை பார்த்து நான் சொல்றது, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படித்தானே பேசணும். கோலியாத்தை வெட்டின உடனே சவுலே கூப்பிட்டவன் ஏன் பண்ணிட்டான், வாப்பா நீ இனிமே அங்கங்கே இருக்கக்கூடாது, என் வீட்டில் இருன்னு. ஆனா அங்கதான் அவனுக்கு என்ன இருந்தது, ஒரு சிக்கல் இருந்தது. எல்லாருமே நல்லவங்க இல்லை, எல்லாருமே என்ன இல்லை, உனக்கு நல்லது விரும்புகிறது இல்லை எல்லாருமே. ஆனா நல்லவர்கள் எப்பொழுதுமே எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. நல்லவர்கள் சில காரியத்தை சொல்வார்கள், கேட்டுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தகப்பன் அவனுக்கு நடத்தின விதம் எல்லாருக்கும் எப்படி இருக்கலாம், போய் இந்த சின்ன பையனை ஆடு மேய்க்க, அவன் அங்கே ஆடு மேய்க்க விட்டதினால தான், சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய ஆடுகளை மேய்க்க விட்டதினால் தான், ஆடுகளுக்கு சத்தியத்தை சொல்லும்படியாக, ஆடுகளுக்கு பரிமாறிக்கும்படியாக, அவைகளுக்கு ஊழியம் செய்யும்படியாக, தாழ்ந்த காரியங்கள் செய்யும்படியாக நம்முடைய அனுமதித்தால் தான் சவுலை போல இருக்கிறவனையும் சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்க முடிகிறது. அப்போ இங்கே அவன் சொல்றான், படிமா. சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால். ஆனா எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம், இங்கதான் ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். இங்கதான் ஏன் நான் சொல்றேன்னா, சவுல் உடைய கம்ஃபர்ட்டை அவன் என்ன பண்ணல, நேசிக்கல. அவனுக்கு நல்லா, ஏன் இந்த ஜோனாத்தானுக்கும் இந்த தாவீதுக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டது தெரியுமா? அது ஆண்டவருடைய திட்டம். அதை தாண்டி there was this beautiful, இது எங்குமே பார்க்க முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு பந்தங்க. யோனாத்தானும் தாவீது போல அது எங்குமே நீங்க பார்க்க முடியாது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, அதை தாண்டின ஒரு சோல் டைன்னு சொல்லக்கூடாது, இதை ஒரு சோல் ஃப்ரெண்ட். அப்போ இங்க இது நடக்கிறதுக்கு ஏன் தெரியுமா, சவுல் இவனை கூப்பிட்டான், ஆனா இவனை நேசிக்கல. சவுல் இவனை கூப்பிட்டான், ஆனா எதுக்கு கூப்பிட்டான் தெரியுமா, இவனுடைய அபிஷேகத்தை மட்டும்தான் நேசித்தான், இவனை நேசிக்கல. இவன் செய்த காரியத்தை மட்டும்தான் நேசித்தான். இவனுக்கு வேண்டிய போது அவனை பயன்படுத்தினா, வேண்டாத போது தூக்கி இருந்தான். இப்படி அவனை என்ன இருந்தான், அவன் எவ்வளோதான் சவுல் அவனை நடத்தி கொண்டே இருந்தானோ, இதை யார் பார்த்து கொண்டிருந்தது, யோனாத்தான் பார்த்து கொண்டே இருந்தான். அவனுக்கு ஒன்று புரிந்தது, நான் யோனாத்தானை ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டருங்க இந்த யோனாத்தான். ரியலி ஐம் டெல்லிங் யூ ஒன் வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர். பைபிளில் பல கேரக்டர்ஸ் இருக்குது. நான் ஜீசஸை பற்றி சொல்ல, அவர் காட், அவரை பற்றி இல்லை, எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனால் அதிலெல்லாம் நான் தேடி பிடிச்சி ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் எனக்கு யாருன்னு கேட்டால் பட்டுன்னு யாருன்னு சொல்லுவேன், மோசே. எல்லாம் இருக்கிறாங்க தான், ஆனால் ஒரு கேரக்டர், சாதாரணமான மனுஷன், பெரிய அபிஷேகம் இல்லை, பெரிய காரியங்கள் ஒன்று இல்லை, சாதாரணமானவன் தான். ஆண்டவர் அவன்கிட்ட டைரக்டா பேசுனது கூட இல்லை. மற்றவங்க மாதிரி அவனுக்கு என்ன இல்லை, அப்படி டைரக்டான அழைப்பு கிடையாது. ஒரே ஒரு அடையாளம் அவனுக்கு இருந்தது. அடையாளம் என்ன, சவுலுடைய மகன் என்ற ஒரே ஒரு அடையாளம் தான் அவனுக்கு இருந்த. ஒரே அந்த அடையாளத்தையும் அவன் இந்த ஒரு மனுஷனுக்காக, அபிஷேகத்துக்காக விட்டு கொடுக்க அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். எந்த அடையாளத்தை, ஐயோ இன்னைக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் பிடிச்சுக்கோங்க ப்ளீஸ். நான் சொல்கிறேன், இந்த வெளிப்பாடு உண்மையாகவே எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆர் யூ வில்லிங்? நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இதயம் உனக்கு இருக்குதா தேவப்பிள்ளைய? இதுதான் கர்த்தர் கேட்குறாரு. நம்ம கண்களுக்கு எப்படியோ இருக்கலாம், ஆனால் நான் கர்த்தரோட பார்வையில் யோனாத்தான் எங்கேயோ ஒரே செகண்டில் ஏறிட்டாங்க. சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படினா அந்த மேனேஜர் என்ன பார்க்கணும், எப்படினா அந்த சூப்பர்வைசர் கண்ணில் நான் படணும், எப்படினா இந்த எம்ப்ளாயர் நான் பார்க்கணுன்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்வாங்க. அந்த ஆள் வருவார், கண்டுக்காமல் போயிட்டா எவ்வளோ பேஜாராக இருக்கும். ஆனால் அதில் சில பேர் இருப்பாங்க, ஸ்மார்ட்டாக இருப்பாங்க,
ஸ்மார்ட்டாக வேலை செஞ்சுருப்பாங்க. எப்படியோ அவங்க யார் பார்வையில் பட்டுடுவாங்க அந்த எம்ப்ளாயர். ஏன்னா அவன் இருந்தாலும் இல்லைன்னாலும் தான் வேலையை சரியாக செய்கிறவங்கள கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவாருங்க. நம்மளை ஒருத்தர் சூப்பர்வைசர் பார்த்தா தான் செய்யணும்னு கிடையாது. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன். யாரோ நம்மளை பார்த்தா தான், பார்த்தாலும் பார்க்கலாவில்லாலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அதிகத்தின் மேலே அதிபதியாய் கர்த்தர் வைப்பார். இன்னைக்கு யாருக்கும் நான் சொல்கிறேன், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து பாரு, அதிகத்தின் மேலே அதிபதியாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஆமே. நீ செய்கிற வேலை எது என்பதே கிடையாது. நீ எந்த வேலை செய்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உயர்த்துறவர். கர்த்தர் பெரிய டெக் ஆஃபீஸில் இருந்தா, அங்கே இருந்தால் தான் என்ன ஆகும், எனக்குமா அவங்களுக்கு என்னப்பா, அவங்கெல்லாம் அப்போல்லாம் ஐடி பிடி அது என்னமோ ரெண்டு சேர்த்து தான் சொல்லுவாங்க, சும்மாவே ஐடின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஐடி பிடி. நான் என்ன, இது யார் சொல்கிறது, விசுவாசி. நான் சொல்லட்டுமா, நீ யார் கூடயும் உன்னை நீ என்ன பண்ண வேண்டியதில்லை, கம்பேர் பண்ணிக்க வேண்டியதில்லை. இல்லை அவங்க எவ்வளோ உயர்ந்திருக்கிறாங்கன்றதே கிடையாது. அவங்க கையில் வர்ற பணத்துக்கு ஏற்ற செலவு அவர்களுக்கு இருக்கிறது. உன் கையில் இருக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம் மாத்திரம் ஜெபி. என் கையில் இருக்கிறது ராஜ்யத்துக்கு செலவாகட்டும், என் கையில் இருக்கிறது தேவனுடைய வல்லமையினால அதை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டாம். நம்மக்கிட்ட இருக்கிறது நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். இப்படி தான் ஆசீர்வாதம் வரணுன்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது. சவுல் இடத்துல இருந்தால் வரணுன்ட்டு ஒன்றும் கிடையாதுங்க, யோனாத்தின் இடத்துல இருந்து வரும். ஆமென் சொல்லுங்களேன். சவுல் அவனை என்ன பண்ணா, அவனை பகைத்தான். சவுலுக்கு அவன் அபிஷேகத்தின் மேல என்ன இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. இதனால தான் நான் சொல்றேன், தாவீது அபிஷேகத்தை ரொம்ப மதித்தான். நீங்க உண்மையா சொல்றேன், சில பேர் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப தாழ்மையாக இருந்தாலும் அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நேராய் கரங்களை உயர்த்த வேண்டாம், பேச வேண்டாம், அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட வேண்டாம். அது சவுலுடைய ஆவியாக இருக்கிறது. அது சவுலுடைய ஆவியாக இருக்கிறது. தெரியாமலே பிசாசு அநேகர் என்ன பண்ணுறான், வஞ்சிக்கிறான். சவுல் வாஸ் a nice person. அவனை பார்க்கும்போது அவனுக்கு என்ன பண்ணான், எந்தெல்லாம் போட்டுக்கோ, அவ்வளோ நல்ல மனுஷாக இருந்தான். சவுலுக்கு என்ன இருந்தது, நல்ல மனசு இருந்துச்சா இல்லையா? நல்ல மனசு இல்லாமல் அந்த சின்ன பையன் சொல்கிறான்ட்டு அவ்வளோ பெரிய காரியத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சிருப்பானா? அந்த சின்ன பையனை கூப்பிட்டு அவன் வாசித்தா இவனுக்கு பிசாசு போகிறது, இவனுக்கு அந்த அசுத்தாவி போகுதுன்னு சொன்னா அதை ஒத்துக்கொண்டிருப்பானா? அவனுக்கு நல்ல மனசு இருந்தது. ஆனால் எங்கே கெட்டு போச்சு தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனை அவன் என்ன பண்ணிட்டான், பகைக்க ஆரம்பித்துட்டான். He hated the anointed, but he loved anointing. Anointing அவனுக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை என்ன பிடிக்கல அவனுக்கு. ஆனா யோனாத்தான் அப்படி இல்லை. யோனாத்தான் என்ன பார்த்தான் தெரியுமா? அவனுக்கு இருந்த ஒரே ஒரு, எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயங்க நான் சொல்றேன் உங்களுக்கு. நீயும் நானும் ஒரு நொடி பொழுது இந்த யோனாத்தானை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அவனுக்கு இருந்த ஒரே ஒரு அடையாளம் என்னங்க, ஒரே ஒரு அடையாளம் என்ன, சவுலுடைய, தட் இஸ் ஆல். அது ஒண்டி தான் அவன்கிட்ட இருந்தது, வேற எந்த அடையாளமும் அவனுக்கு இல்லவே இல்லை. ஆனா இந்த அபிஷேகத்துக்காக அவனுக்கு இருந்த ஒரே ஒரு அடையாளத்தையும் அவன் கொடுக்க ஆயத்தமா இருந்தான். திஸ் இஸ் கால்ட் சாக்ரிஃபைஸ். இதுதான் உண்மையான தியாகம், இதுதான் உண்மையான பக்தி, இதுதான் தேவனுடைய அபிஷேகத்தை கௌரவிக்கிற விதம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு பார்த்து கேட்கிறாரு, உன்கிட்ட என்ன ஒரே ஒரு காரியம், இதுதான் நான் ரொம்ப நாளாக பிடிச்சு வச்சிருக்கிறேன், எது வேணா நான் மாற்றுவேன், இது மாத்திரம் நான் மாற்ற முடியாது, இதுதான் இப்படிதான் என்று சொல்லுகிற விஷயத்தை இன்னைக்கு கர்த்தருக்காக விட்டுக்கொடு, கர்த்தருக்காக விட்டுக்கொடு, கர்த்தருக்காக விட்டுக்கொடு. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு எனக்கும் சேர்த்து சொல்றேன். நான் உங்களுக்குன்னு சொல்வதில்லை, என்னைக்கும் எனக்கும் சேர்த்து தான் ஆவியானவர் பேசுறாரு என்று உணர்ந்து நான் சொல்றேன். இன்னைக்கு சம்திங் இஸ், எப்படி அவனுக்கு அப்படி மனசு வந்தது, எப்படி வந்தது என்றால் அவனுக்கு நல்லா தெரியும், இவனுடைய அபிஷேகம் பெரியது என்று அவன் அறிந்திருந்தான். இவனுடைய அபிஷேகம் எனக்கு சவுல் கொடுக்கிற என்ன வேண்டாம், சவுலுடைய ஐடென்டிட்டி வேண்டாம், தாவீது என்ற நண்பனுடைய ஐடென்டிட்டி போதும். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ரத்தத்தை விட, தன் சொந்த ரத்தத்தை விட அபிஷேகத்தை நேசித்த ஒரு மனுஷன் இருப்பான் என்று சொன்னால் அது யாரு? யோனாத்தான் மட்டுமே. யோனாத்தான் மட்டுமே. யாரால முடியுதா?
முடியுதா அப்படிப்பட்ட காரியம்? நான் இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே அப்படி நீயும் நானும் என்ன ஒரு மெச்சூரிட்டிங்க இவனுக்கு, என்ன ஒரு மெச்சூரிட்டி. எங்கேருந்து இது கற்றுக்கொண்டான்? எங்கேருந்து இவனுக்கு வந்து சவுல் கிட்ட இருந்து கற்றுக்கொண்டிருக்க முடியாது? he didn't learn it from யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டான்? சாமுவேல் சவுலுக்கு தான் ஊழியம் செய்தான். ஒரு இடத்த கூட நீங்க பார்க்க முடியாது. யோனாத்தானுக்கு சாமுவேல் என்ன பண்ணல? எந்த தீர்க்கதரிசி இல்லை, யாரும் இல்லை. ஆனால் அவன் அபிஷேகத்தை என்ன பண்ணா? அடியாளம் கண்டு கொண்டான். இன்னைக்கு ஒன்று சொல்லுங்க, அபிஷேகத்தை அடியாளம் கண்டு கொண்டா. அதுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட தேவன் உனக்கும் எனக்கும் கிருபை தருவார். ஆமென். அபிஷேகம் பெரியது. அன்னைக்கு யோனாத்தான் மாத்திரம் அவனுக்கு இல்லை என்றால் சவுல் அவனை அங்கே கொண்டு போட்டிருப்பான். அவனை அங்கே என்ன பண்ணிருப்பான்? அவனுடைய காரியத்தை முடித்திருப்பான். கர்த்தர் காத்து கொண்டார். ஆனா பயன்பட்டது யாரு? யோனாத்தான். பயன்பட்டது யாரு? யோனாத்தான். நான் இன்னைக்கு சொல்றேன், யோனாத்தான்களை விட்டு விடாதீங்க. சொல்லுங்களேன் இயேசுவின் நாமத்தில், யோனாத்தான்களை விட்டு விடாதீங்க. யோனாத்தான்களை விட்டு விடாதீங்க. யோனாத்தான்களை விட்டு விடாதீங்க. யோனாத்தான்களை விட்டு விடாதீங்க. டோன்ட் கிவ் அப் ஆன் யோனாத்தான். யோனாத்தான் எப்படி என்றால், எப்படிங்க அவனுக்கு எல்லாவற்றும் சவுல் எதுக்காக அவன் தாவீதை பார்த்து பயம்தான்? அவனுக்காக இல்லை. அவன் இருக்கிற வரைக்கும் யாரும் என்ன பண்ண முடியாது, அந்த சீட்ல யாரும் வந்து உட்கார முடியாது. யாருக்காக பயந்தான்? யோனாத்தானுக்காக தான். அவன் யாருக்காக பயந்தான்? நான் தாவீது வந்துட்டான்னா யோனாத்தானுக்கு என்ன இருக்காது? ராஜாவா மாற முடியாது. அதனால தான் அவனை என்ன பண்ணான். ஆனா யோனாத்தான் உள்ள இருந்தே, நீங்க அது வாசிங்களேன், வாசிங்க. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால், அவன் எப்படி நேசித்தானா? தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால், தன் ஆத்துமாவை போல இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நேசித்தான். அவன் அபிஷேகத்தை மாத்திரமல்ல, அவன் அபிஷேகமும் ஆளும் செப்பரேட் இல்ல. அபிஷேகமும் ஆளும் செப்பரேட் இல்லைங்க. அதுக்கு தான் அவன் தாவீது, அது என்ன, தாவீதுக்கு அந்த குணம் இருந்தது. அதனால தான் அவன் சொன்னான், சவுலை நான் தொடவே மாட்டேன். ஏன்? அவன் சவுல் இவனை கொல்றதுக்கு தேடி வந்தாங்க. ஒரே ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணிருக்கலாம்? சவுலை அழித்து போட்டிருப்பான். ஆனா லாஸ்ட் வரைக்கும். ஏன் சொல்றீங்க? தாவீதுக்கு ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான். என்ன நினைச்சிட்டு சொல்றான்? இதை சொன்னா தாவீது என்ன ஆயிடுவான்? ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவான். இதை மாத்திரம் நான் சொன்னேன்னா, ஏன்னா சவுல் தான் அவனுக்கு வைரி, என்ன சொல்லலாம், அதுக்கு எனிமி, அவனை கொல்ற தேடினவன். அப்போ சவுல் சத்த உடனே ஓடி வரான். அங்க இருக்கிற ஒருத்தன், அந்த சோல்ஜர் ஓடி வந்து சொல்றான். என்னன்னு சொல்றான்? இந்த மாதிரி நீ என்ன, இந்த சவுல் என்ன ஆயிட்டான்? கொல்லப்பட்டுட்டான்னு சொல்றான். உடனே என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கணும்? சில நேரத்தில் நமக்கு பிடிக்காதவங்க விழுந்துட்டா, நம்ம பிடிக்காதவங்க ஃபெயில் ஆயிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு பிடிக்காதவங்க அவங்க என்ன ஆயிடக்கூடாது? சரி, ரொம்ப கொஞ்சம் அப்படியே மெச்சூரா இருந்தா பாஸ் ஆகு. ஆனா என்ன வாங்கிடாத, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிடாத. அது கொஞ்சம் பெட்டரான ஒரு விசுவாசி. சிலருக்கு வீடு வாங்காது. வீடு வாங்கிட்டா வாங்கினா வாங்க, ஒரு சின்ன, அது கொஞ்சம் பெட்டர் விசுவாசி. ஆனால் நான் சொல்லட்டுமா, நான் வாங்கலைனாலும் பரவாயில்ல, நீ வாங்க. ஏன்னா உனக்கு அபிஷேகம் இருக்குது. நீ வாங்கினா அநேகருக்கு அந்த அபிஷேகம் அந்த வீட்டில் தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் you should see a bigger picture. நான் எதுக்கு சொல்றேன்? பெரிய காரியத்தை பார்க்க, கர்த்தருடைய காரியத்தை பார்க்கிற கண்கள் யோனாத்தானுக்கு இருந்தது. தேவன் நமக்கு கொடுப்பாராக. கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்ததான பிக்சர் அவனுக்கு இருந்தது. அவன் சின்ன விஷயத்துல சில்லியாய் பார்த்து கொண்டிருக்கவில்லை. இயேசுவின் நாமத்தினால நம்ம யாரும் அப்படி சின்ன விஷயங்களுக்காக பெரிய அபிஷேகத்தை விட்டு விடாமல் இருப்போமாக. அவனுக்கு அவனுடைய அந்த சிங்காசனமே, அந்த ராஜ்ய பாரமே அவனுக்கு எப்படி தெரிந்தது? இந்த அபிஷேகத்துக்கு முன்பாக ரொம்ப சின்னதாக தெரிந்தது. அதுதான் உண்மையான பிக்சர். எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் it is nothing compared to the anointing. ஐயோ ஆமென் சொல்லுங்க. அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் இது யோனாத்தானுக்கு புரிந்த சத்தியம். ஆண்டவரே, இந்த சத்தியம் எனக்கும் புரியணும். எத்தனை பேர் சொல்லுங்க, இந்த சத்தியம் எனக்கும் புரியணும் ஆண்டவரே, இந்த சத்தியத்தில் என்னையும் நடத்துங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய பாடத்துல
ஒரே நைட்டில் பெரியவனாவனவன் யாரு? தன் ஆத்மாவை போல யாரை நேசித்தான்? படிங்களேன். யோனாத்தான் தாவீதை தன் யாரு? தாவீது அவனுக்கு அண்ணன் கிடையாது, தாவீது அவனுக்கு அக்கா பையன் கிடையாது, தாவீது அவனுக்கு யாரு இல்ல, கூட பிறந்தவன் கிடையாது, தாவீது என்ன இல்ல, எந்த விதத்திலும் சொந்தம் கிடையாது. ஆனால் அபிஷேகம் மாத்திரம் தான் அவனுக்கு சொந்தமாய் மாறினது. தேவனுடைய ராஜ்யத்தில் இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இது சொந்தத்தை வைத்து வராது, அபிஷேகத்தை வைத்து வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால வருகிற உறவுகள். இது வல்லமையானது, இது பலமுள்ளது. இதற்காக எதையும் விட என்ன பண்ணணும்? நிற்கிறவன் தான் உண்மையாகவே. இப்போ சொல்லுங்க, யோனாத்தானை போல ஒருத்தரை நீங்க காட்டிடுங்க பார்க்கலாம். எப்படி இங்க அவனுக்கு என்ன சொல்றான்? படிங்க. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். என்ன பண்ணிட்டான்? இது யாருக்கு தெரியாது? உடன்படிக்கை திருமணத்தில் பண்ணுவாங்க, இல்ல எதுல பண்ணுவாங்க? கர்த்தருக்கு உடன்படிக்கை, கர்த்தரும். ஆனா இங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? Does it say covenant in English? Wonderful. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணானா? சவுலுக்கு தெரியாது. எதனோட உடன்படிக்கை பண்ணுறா தெரியுமா? அந்த அபிஷேகத்தோட நான் இணைந்து கொள்கிறேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு யாராவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு இணைந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தால் விட்டு விடாதீங்க. அதுக்காக எதை வேணாலும் விட்டுடுங்க. ஆனால் சவுலை பிடித்து கொள்வதற்காக தாவீதை விட்டுடாதீங்க. அது யோனாத்தானுடைய அபிஷேகம் அல்ல, அது அழிவை கொண்டு வந்திருக்கோம். ஏன் தாவீது தப்பித்து கொண்டான் தெரியுமா? யோனாத்தான் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்தான். தாவீதினுடைய அபிஷேகம் காக்கப்படுகிறதுக்கும் தாவீதினுடைய அந்த ஒரு ஐடென்டிட்டி காக்கப்படுகிறதுக்கும் பெரிய ரோல் யார் ப்ளே பண்ணதுங்க? தாவீதால சவுலை எதிர்க்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் எங்கேருந்து எழுப்புறாரு சில பேரை நமக்கு? ஹல்லேலூயா. எங்கேருந்து எழுப்புறாரு? சவுல் வீட்லயே எழுப்புறாரு. அங்கே நடக்குது உடன்படிக்கை. எங்க நடக்குது அந்த உடன்படிக்கை? சவுல் வீட்டிலேயே. ஆமேன். யாருக்கோ சொல்றேன், சவுலுடைய வீட்டிலே உடன்படிக்கைகள் கர்த்தர் வைத்திருக்கிறார் உனக்கு. சவுலுடைய வீட்டிலே ஹல்லேலூயா. ரொம்ப கடினமானவங்க மத்தியில, ரொம்ப பொல்லாதவர்கள் மத்தியில, ரொம்ப நம்மளை பகைக்கிறவர்கள் மத்தியில, நம்ம ஜீவனுக்கு விரோதமாய் தேடுகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் ஒப்பந்தங்களை வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆச்சரியம் எனக்கு இது. உடன்படிக்கை அபிஷேகத்தோட எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுங்க? அபிஷேகத்தோட அந்த மனுஷனையும் சேர்த்து தான் அந்த உடன்படிக்கை நடக்கிறது. அதனால தான் யோனாத்தான் பாக்கியம் உள்ளவனாய் மாறினான். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறேன், நான் ಒಂದು உடன்படிக்கைಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ತೇನೆ, ಒಂದು உடன்படிக்கைಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. யோனாத்தான் was able to make a covenant. we don't know. நீங்க சவுல் என்று பார்க்கிறீர்கள், நான் இங்கே யோனாத்தானை தான் பார்க்கிறேன். நீ சவுலை பார்க்கறியா, யோனாத்தானை பார்க்கறியா? அந்த இடத்துல நீ யாரை பார்க்குற? அது உன் வேலை ஸ்தலமோ எனக்கு தெரியாது, உன்னுடைய பிரச்சனையோ எனக்கு தெரியாது. அங்கே யாரை பார்க்குற? யோனாத்தானை பார்க்குறியா, சவுலை பார்க்குறியா? நான் இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தர் யோனாத்தானை வைத்திருக்கிறார். சவுல் வீட்டில் யோனாத்தான் தான் விசேஷம். யோனாத்தான் செப்பரேட்டாக இல்லை, சவுல் வீட்டில். ஏன் இது நடந்துச்சுன்னா, தாவீது சவுல் கிட்ட போக தன்னை என்ன பண்ணான்? ஒப்பு கொடுத்தான். அது அவனுக்கு அவ்வளோ இஷ்டம் இருந்ததோ இல்லையோ, ஆனால் என்ன பண்ணான்? தன்னை விட்டு கொடுத்தான். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தினால் உங்களுக்கு சொல்கிறேன், அபிஷேகத்துக்காக எதெல்லாம் கொடுத்தான், அபிஷேகத்துக்காக என்னெல்லாம் கொடுத்தான். அவனுக்கு நல்லா தெரியும், நான் என்ன ஆக முடியாது ராஜாவா. இதெல்லாம் நான் செய்கிறதுனால ஒன்று நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னுடைய ராஜபாரத்தை விட்டுவிட்டேன், என்னுடைய அதிகாரத்தை விட்டுவிட்டேன், என்னுடைய ஸ்தானத்தை விட்டுவிட்டேன், எல்லாவற்றையும் கூட நான் இன்னைக்கு விட்டுவிட தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய காரியங்களுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு அபிஷேகம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. என் வாய் தடையாக இருக்கக்கூடாது, என்னுடைய செயல் தடையாக இருக்கக்கூடாது. அதுக்கு ஒன்றொன்றுக்கும் அர்த்தங்கள் இருக்கிறது. ஆவியானவர் நம்மளுக்கு காட்டும் போது நம்ம பார்த்துக்கொள்ளலாம். என்னையெல்லாம் கொடுத்தானா? What all he gave? யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி. அப்பா, ஃபர்ஸ்ட் திங் என்ன கொடுத்தான்? சால்வை.
தனக்கு இருந்த அந்த சால்வை இப்போ இனிமே யார்கிட்ட இருக்காது அந்த சால்வை? இனிமே யார்கிட்ட இருக்காது? யாருக்கு இருக்கட்டும்? யோனாத்தான் கிட்ட. இப்படி பார்க்கும்போது பாவமாக தானே இருக்கும். ஐ வாண்ட் டு மேக் an illustration, பட் இப்போ முடியாது. பட் ஐ ரியலி வாண்ட் டு டூ தட் illustration. ஒரு நாள் பண்ணலாம் இது illustration. பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான ஒரு விஷயம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய ஒரு தியாகம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அபிஷேகத்துக்காக அறிந்தவன், சொல்லுங்க, அறிந்தவன். ஆண்டவரே, அபிஷேகத்தை அறிந்து கொள்ள, அபிஷேகத்தை நேசிக்க, ஏனென்றால் அதுதான் உண்மையான ஜெயம். மரித்து போனான் தான் யோனாத்தான், மரித்து போனான். பாவம், அவனுக்கு ராஜ்யம் கிடைக்கல, அவன் மறக்கப்பட்டு போனான். ஆனால் தாவீது அதை மறக்கவே இல்லை. அது வேற விஷயம். நான் சொல்கிறேன், கர்த்தர் அவனை மறக்கவே இல்லை. அதனால தான் இன்றைக்கு அவனை குறித்து பிரசங்கம் நடந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். தாவீதை பற்றி பேசினா அவனுடைய பாடல் எப்படி நம்ம பேசுகிறோமோ, அவனுடைய ஆண்டவர் அவன் நேசித்த காரியங்கள் எப்படி பேசுகிறோமோ, அவன் வெற்றி எப்படி பேசுகிறோமோ, யோனாத்தானை பேசாமல் இருக்க முடியாது. தாவீதை பேசும்போதெல்லாம் தாவீதின் வம்சத்தில் ஆண்டவர் வந்தார் என்று சொன்னால் அங்கேயும் கொஞ்சம் யோனாத்தான் எங்கே இருக்கிறான்? ஒட்டி கொண்டிருக்கிறான். எங்கேயுமே யோனாத்தான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? ஒட்டி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபை தருவாராக. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. அபிஷேகத்தை பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கும்போது எல்லாவற்றையும் விட்டுவிட என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஐடென்டிட்டி கூட நான் விட்டு கொடுக்கிறேன். என் சால்வையை கொடுத்து விடுகிறேன். எனக்கு உள்ளதெல்லாம் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய அபிஷேகம் என்னாக கூடாது. உம்முடைய அபிஷேகம் எப்பொழுதுமே குறைவுபடக்கூடாது ஆண்டவரே. அது மட்டுப்படுத்தப்படக்கூடாது. இவனுக்கு என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா இதெல்லாம் அவன் செய்தான்? இவனுக்கு என்ன தெரியுமா? அவங்க அப்பா தாவீதை என்ன பண்ணக்கூடாது? மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த அப்பா இவனை எங்கே வைத்திருக்கிறார், யார் இவன் என்று அவன் ஆவிக்குரிய கண்களிலே பார்த்தான். இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்துடலுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய கண்களை திறந்துடலுங்க. இனிமே ஒரு நிமிடம் கூட இந்த அபிஷேகத்தை நான் துச்சமாக எண்ண மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் கொடுத்த ஆண்டவரை எந்த அபிஷேகத்தையும் நான் அப்படியா குறைவாக நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் குறைவாக நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு கொடுத்த சபையை நான் உயர்த்துவேன் ஆண்டவரே. எனக்கு கொடுத்த ஊழியர்களை நான் என்றால சொல்லலை, நான் என்பதனாலே சொல்லலை தேவ பிள்ளையே, உண்மையாகவே சொல்கிறேன். இது எல்லாம் ஆவியானவர் கற்றுக் கொடுத்து நடத்தினார். அதை அப்படியே பிடித்து கொண்டதினாலே இன்றைக்கு அது ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறது. தாவீதாய் மாறுவதற்கு யோனாத்தான் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க என்ன வேறனா, இது கொடுத்துட்டா இப்படி ஆயிடுமோ, இதை அழிச்சிட்டா அப்படி ஆயிடுமோ என்றெல்லாம் நினைக்காதீங்க. மனதார, இன்னைக்கு சொல்லுங்க, மனதார. அந்த சால்வை கொடுக்கறது என்றால் என்ன தெரியுமா? மனதார நான் ஊழியம் செய்வேன்ப்பா, மனதார இந்த சத்தியத்தை சொல்வோம்ப்பா, மனதார என் சபையை குறித்து பேசுவேன்ப்பா, மனதார என் ஊழியர்களை பேசுவேன்ப்பா, மனதார நான் உங்களுடைய வார்த்தையை சுமப்பேன்ப்பா, மனதார நான் உமக்காக வாழ்வேன்ப்பா, மனதார. அது எனக்கு கொஞ்சம் நஷ்டம் தான் வர. இந்த சால்வை இனிமே எனக்கு இருக்க போவதில்லை, இந்த பெருமை எனக்கு இருக்க போவதில்லை. எப்படி விட்டு கொடுத்தாங்க இவன்? what type of a man is this man? எப்படிப்பட்டவன் இவன்? he was able to give. அப்படியே சால்வை எடுத்து தாராளமாய் சொல்லுங்க. ஒரு யோனாத்தானை நினைச்சா எனக்கு அப்படி ஆண்டோட வார்த்தை ருசிக்குதா இல்லையாங்க? நான் எப்பவுமே நான் பேசும்போது எனக்கு ருசிக்குதுங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல. ஒரு நல்ல ஃபுல் பிளேட் பிரியாணி அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. லெமன் ரைஸ் கொடுத்தா மாதிரி இருக்குது, அதுதான் எனக்கு பிடிக்கும். சில பேருக்கு பிரியாணி, சில பேருக்கு அப்படி டேஸ்ட் தேனிலும். அது சொல்லும்போது ருசிக்குதா இல்லையாங்க? அதான் சில பேர் வாட்ஸ்அப்பில் போடுவாங்க, இன்னைக்கு திருப்தியாக இருந்துச்சு, சாப்பிட்டது ஒரு திருப்தி வரும், ஆனால் வார்த்தை கேட்டது ஒரு திருப்தி வரும் பாருங்க, ஒரு மன நிறைவு வரும் பாருங்க, ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. ஓய்ஷா, அடிச்சுக்கவே முடியாதுங்க, அடிச்சுக்கவே முடியாது. செம்மையாக இருக்கும். அல்லேலூயா. எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கும் வார்த்தை. ஆமென். அப்பா, அப்படி எனக்கு ஒரு டேஸ்ட் ஆண்டோடைய வார்த்தை. அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவரே அந்த சால்வையும் விட்டு கொடுத்தான் என்று சொன்னார் கர்த்தர். ஆண்டவரே, அப்பா, சவுலுடைய வீட்டில் உடன்படிக்கைகள் உண்டு தேவப்பிள்ளையே. சவுலுடைய வீட்டில் உனக்கு உடன்படிக்கை உண்டு. சவுலுடைய வீட்டில் நீ அனாதியா இல்லை. சவுலுடைய வீட்டில் நீ ஏதோ பரதேசியா அல்ல. சவுலுடைய வீட்டில் உன்னை ஆண்டவர் விட்டு விடுவதற்கு அல்ல, சவுலுடைய வீட்டில் கர்த்தர் கொண்டு போயிருப்பது. சவுலுடைய வீட்டில் உன்னை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒன்று சொல்கிறேன், அந்த அபிஷேகத்தோடு வைத்து கொண்டே இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலுடைய வீட்டில் யார் இருந்தது?
அபிஷேகத்தை அறிந்தவன் கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம ஊழியத்திலும் நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் வைப்பார். ஆமென். நமக்கு கொடுத்த அழைப்பை அறிந்தவர்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாகவே வைப்பார். இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், இன்னைக்கு நம்மளுடைய அழைப்பு அறிந்தவர்கள் எல்லாரும் அறிய தேவையில்லை, ஒரு யோனாத்தான் அறிந்தால் போதும். நம்முடைய அபிஷேகம் எல்லாரும் அறிய தேவையில்லை, யோனாத்தான் அறிந்தால் போதும். எல்லாரும் அறியணும்ட்டு நீங்கள் பிரயாசப்படாதீங்க, ஒருத்தர் அறிந்தால் போதும். ஆமென். அந்த ஒருத்தர் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமென். அதுக்கு தான் சில நேரத்தில் சொல்லுவது, ஐயோ அப்படி பேச, கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். ஏன் சொல்கிறோம்? கர்த்தர் அறிந்தா சொல்லுங்களேன், இன்னைக்கு கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். என்னுடைய உண்மை கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். என்னுடைய உத்தமம் ஏன்னா அவருக்கு மாத்திரம் என்ன பண்ண முடியாது, அவர்கிட்ட டட்கா முடுக்காலாம், டட்கா புடுக்காலாம் அவர்கிட்ட நடக்காது. ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும். சொல்லி பெற்றுக்கோங்க. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.